ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாஸ்தா வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பால் கொழுக்கட்டை மாதிரி ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள். பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் இது அவ்வளோ டைம் எடுக்காது. 15 மினிட்ஸில் நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். ஒரு பேனில் ஃபஸ்ட்டு இந்த பாஸ்தா நீங்கள் எவ்வளோ போட போகிறீங்களோ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நான் வந்து சின்ன கப்பில் 2 கப் வந்து பாஸ்தா எடுத்திருக்கேன். இந்த பாஸ்தா வந்து இந்த சுடுதண்ணியில் நல்லா பாயில் ஆகட்டும். கரெக்டாக 5 to 7 மினிட்ஸில் எடுத்துருங்க. 7 மினிட்ஸ்க்கு மேலே போச்சுன்னா கொதன்னு நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து கரெக்டாக கரெக்டாக எக்ஸாக்டாக 7 மினிட்ஸில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட வேக விடாதீங்க. கரெக்டான டைமிங் பார்த்திங்கன்னா 7 மினிட்ஸ். இது தனியாக பாயில் ஆனதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு தண்ணியை வடிச்சு விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது மேலே நல்ல ஒரு பச்சை தண்ணியை ஊற்றிடுங்க, ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. அதுக்கப்புறம் அதே பேனில் நான் 2 கப் பால் எடுத்திருக்கேன். அந்த பாஸ்தா மூழ்கிற அளவுக்கு பால் இருந்தால், ஃபுல் ஃபேட் மில்க், தண்ணி கலக்காத மில்க் தான் எடுத்திருக்கேன். நம்ம வேக வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாலில் அந்த பாஸ்தா ஊறும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது கூட வந்து நான் கொஞ்சமாக வெல்லம், அதை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி சிறப்பாக எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வெல்லம் போட பிடிக்கலன்னா கருப்பட்டி, நாட்டு சக்கரை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஃப்ளேவருக்காக. இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இந்த நெய் வந்து போடுறது வந்து ஆப்ஷனல் தான். நெய் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா ரிச்சாகவே இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து இந்த அந்த மில்கோட இதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இந்த வந்து சீக்கிரமே வந்து நல்லா கெட்டியாகும். நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி இந்த டிஷ்க்கு கொடுக்கும். சூப்பராக இருக்கும். இதெல்லாம் அந்த அரிசி மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆக விட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க இது அப்படியே நல்லா வந்து திக்காக ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் வந்து லைட்டாக கொஞ்சமாக தேங்காய் திருவிட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் சூப்பரான இன்ஸ்டண்ட்டான பாஸ்தா கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.